ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இந்த வீடியோவில் நம்ம வெஸ்டர்ன் டாப் ஃபைனலி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வெஸ்டர்ன் டாப்போட ஃபைனல் அவுட்லுக் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வெஸ்டர்ன் டாப் ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு கேன்வாஷில் நெக் டிசைன் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. கீழே வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் நெக் வந்துட்டு கிராஸ் பீஸ் வச்சு எப்படி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். கிராஸ் பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். கிராஸ் பீஸை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு நம்ம மடித்து கார்னரில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். மேலே கீழே ரெண்டு சைடும் வந்துட்டு கிராஸ் பீஸை ஈக்குவலாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கிளாத்தோட குட் சைட் மேல் பக்கமாக வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்த கிராஸ் பீஸை மேலே வச்சு நெக்கோட ஷேப்புக்கு சுற்றி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸை அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு இப்போது இந்த கிராஸ் பீஸ், இந்த தூக்கிட்டு இருக்க கிராஸ் பீஸை அப்படியே உள்பக்கமாக வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிட்டு மேலேயே வந்துட்டு நம்ம படிமான தையல் வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம். சுற்றி நெக்கோட ஷேப்புக்கு கிராஸ் பீஸ்க்கு மேலே படிமான தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இந்த கிராஸ் பீஸை அப்படியே பின் பக்கமாக வந்துட்டு நம்ம மடித்து மேலேயே வந்துட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் தள்ளி அந்த கிராஸ் பீஸ் மேலேயே வந்துட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணி பேக் நெக்லைன் வந்துட்டு நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எலாஸ்டிக் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். கீழே வந்துட்டு எலாஸ்டிக் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரி ரெண்டு ஸ்லீவ்லேயும் கீழே ஒரு 1 இன்ச்சுக்கு வந்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சென்டரில் எலாஸ்டிக் அட்டாச் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் எலாஸ்டிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் சென்டரில் அட்டாச் பண்ணுறதுக்காக. எலாஸ்டிக் வந்துட்டு ஒரு 5 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 5 இன்ச்சுக்கு எலாஸ்டிக் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவ் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி சென்டரில் நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு அந்த சென்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கிங் நல்லா பர்ஃபெக்டாக தெரியும். இப்போது இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் எலாஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி எலாஸ்டிக்கை இழுத்து பிடிச்சி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் நம்ம இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணக்கூடாது. எலாஸ்டிக்கை இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டிச் வந்துட்டு மேலேயே போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் எலாஸ்டிக் பிரிஞ்சு வராமல் இருக்கும். சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சுருக்கம், அந்த க்ரஷ்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் எலாஸ்டிக் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 5 இன்ச்சுக்கு எலாஸ்டிக் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக இழுத்து பிடிச்சி எலாஸ்டிக்கை அட்டாச் பண்ணியாச்சு. அந்த எலாஸ்டிக்கு மேலேயே வந்துட்டு ஒரு 2 ஸ்டிச் வந்துட்டு போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது இன்னொரு ஸ்லீவ்லேயும் நம்ம எலாஸ்டிக் வந்துட்டு அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஷோல்டர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் விட்டுருந்தோம். ஸோ 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு விட்டிங்கன்னா ஷோல்டர் பிரிஞ்சு வந்துடும். ஸோ 2-3 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் தூக்கிட்டு இருக்க கிளாத்தை பேக் நெக்குக்காக வந்துட்டு படியை வச்சு படிமான தையல் வந்துட்டு 2 சைடும் போட்டு எடுத்துக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவ் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு 2 கிளாத்தையும் கரெக்டாக ஈவனாக வச்சு இந்த மாதிரி ஸ்லீவ் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சைட் ஸ்லீவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரியே வந்துட்டு இப்போ நம்ம ஆப்போசிட் சைட் ஸ்லீவும் அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு சைடுமே வந்துட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. வெஸ்டர்ன் டாப்ன்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம எலாஸ்டிக் ஸ்லீவ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்லீவ் வச்சோன்னா ட்ரெஸ் வியர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 சைடும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ஹைட் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கையோட சுற்றளவு 5.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் 2 ஸ்லீவையும் இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக வச்சு
கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணும்போது எக்ஸாக்ட் பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி இந்த மாதிரி மார்க்கரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி வச்சுட்டேன் 2 சைடும். ஸோ நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அந்த மார்க்கிங்க்கு மேலேயே வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஃபிட்டிங்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போது 2 ஸ்லீவையும் நல்லா கரெக்டாக ஈவனாக வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த மார்க்கிங்க்கு மேலேயே வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு திருப்பி கிளாத்தை லிவரை லிஃப்ட் பண்ணி கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் தள்ளி பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு ஸ்டிச் வந்துட்டு போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மல் சுடிதார்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். இதுவும் அப்படி நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு சைடில் மார்க் பண்ணலன்னா செஸ்டோட மெஷர்மெண்ட் அண்ட் தென் சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போட மெஷர்மெண்ட், கீழே வந்துட்டு சீட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஹார்ம் ஹோல் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கிளாத்தும் கரெக்டாக ஜாயின் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழேயும் வந்துட்டு ஈக்குவலாக வரும். அப்படி இல்லை ஆர்ம் ஹோல் கிட்ட நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணலன்னா நமக்கு ஏற்றி இறக்கி வரும். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வராது. இப்போ 2 சைடுமே நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மார்க்கிங்க்கு மேலேயே வந்துட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம நார்மல் குர்த்திலாம் ஸ்டிச் பண்ணும்போது சைடில் அந்த சைடு கட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இதுலேயும் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி கார்னரில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அந்த கட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடலாம். அந்த கட் கிட்ட வந்ததும் லிவரை லிஃப்ட் பண்ணி கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி வந்துட்டு லிவரை லிஃப்ட் பண்ணி கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணோம்ல அதே மாதிரி ஆப்போசிட் சைட் கார்னர்லேயும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது சைடு கட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஹைட்டுமே கரெக்டாக ஈவனாக இருக்குது. அந்த சைடு கட்டோட ஃபினிஷிங்குமே வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி சென்டரில் அந்த கட்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறேன். நம்ம நார்மல் குர்த்திலலாம் எப்படி சைடு கட் ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போது வெஸ்டர்ன் டாப்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கீழே வந்துட்டு நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு 2 சைடுமே வந்துட்டு இந்த மாதிரி கீழே ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹைட் வந்துட்டு கரெக்டாக ஈவனாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலி நம்ம வெஸ்டர்ன் டாப் எலாஸ்டிக் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்பவே சிம்பிளாக ப்ளூ ஜீன் கூடலாம் நம்ம வந்துட்டு இந்த டாப் வியர் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு வந்துட்டு இன்னுமே நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.